அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனாஸ் ஒன் ஆஃப். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நாங்கள் டேமுக்கு வந்தாச்சு. சுஹேலா டேம் தான் ரீச் ஆகிருக்கோம். இப்போது நான் சவுண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, அதாவது நான் வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்காம அப்படியே நான் நேச்சுரலாக என்ன ஆடியோ இருக்கோ அதை நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். அதனோட சவுண்டை மட்டும் கேளுங்களேன். அந்த அந்த தண்ணியோட சத்தமும் அது எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. நான் இப்படி எக்ஸ்பெக்டேஷனோட வரல. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபால்ஸில் குளிக்கிறது. ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சவுண்ட் ப்ளே பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. அது வந்து ஃபால்ஸ் கீழே நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா வீடியோவில் என் கையை என்ன அடிக்குதுன்னு? அப்படியே சட்டு சட்டுன்னு அடிக்குதுங்க. வலி தாங்க முடியல. முதுகுலேருந்து கழுத்துலேருந்து முடியெல்லாம் இருக்கிற முடியெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஃபோர்ஸு, செம்ம ஃபோர்ஸான தண்ணி. அப்படியே சட்டுன்னு அடித்து வலியே வந்துருச்சு. செம்மையாக இருந்தது. அப்படியே மேலே ஏறி வந்தால் இந்த பக்கம் 70 feet ஆனது. விழுந்தோம், ஆள் காலி. ஸ்விம்மிங் தரலாம் முடிஞ்சுது. ஸோ அந்த சைடு போகணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கிட்ஸை விட்டுறாதீங்க தனியாக போகிறதா இருந்ததுன்னா. சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீழேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலே வரக்கூடாதுன்னு. ஒரு கம்பி மாதிரி போட்டு தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம். பட் இந்த வியூவை யார் தான் மிஸ் பண்ணுவா? வாய்ப்பே இல்லை. சரியான வியூ. சவுண்டை பாருங்கள். குட்டி குட்டியாக மீன்லாம் போகுது பார்த்தீங்களா? அழகாக குட்டி குட்டியாக மீன்லாம் போச்சு. அப்படியே ஒரு அழகான சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு நான் எங்கே வந்தோம் அப்படின்னா, கோ கிராவிட்டின்னு ஒரு பிளேஸு, அதாவது கிட்ஸுக்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி. ஸோ அங்கே தான் நாங்கள் ரீச் ஆனோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ரேயர் ரூம் இருக்குது, அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அப்புறம் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே விளையாடிட்டு இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ லைட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டோன் பெஞ்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ப்ளே ஏரியாவுக்கு போயிருக்கோம். இது என்னென்னா ஜெல் கன்னுன்னு சொல்லிட்டு வெயிட்டுங்க. ஆனால் இதில் என்னென்னா ஜெல் கன்னுன்றது வந்து ஒரு பால்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும்ல, தண்ணியில் போட்டால் ஊற போட்டோன்னா அது ஒயிட்டாக அந்த கலராக வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெல் தான். அதை ஃபில் பண்ணி கன் ஷூட் பண்ணுற மாதிரி கேமு.
ஸோ நம்ம பசங்கள்லாம் பக்காவாக சேஃப்டியாக ப்ரிப்பேர் ஆகி ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரி எல்லோரும் கிடு 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 கிடுன்னு இறங்கிட்டாங்க. பார்க்கவே பக்காவாக இருந்ததுங்க. எப்படி தான் அந்த பசங்களுக்கு தெரியுமோ தெரில. எப்படி ரியலாக வந்து ஆர்மி மேன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸு ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளார போகணும் அப்படின்னா அந்த மாதிரி கிளாஸ் போட்டு தான் உள்ளார போகணுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா கண்ணில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் கைடு. இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தார் எப்படியெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ பசங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக ப்ளே பண்ணாங்க. பயங்கரமாக ஒர்த்து. ஆனால் இது மேலே பட்டுச்சுன்னா பயங்கரமாக வலிக்குது. கொஞ்சம் வலிக்குது தான். ஸோ பார்த்து தான் இருக்கணும். நம்ம உள்ளே இருக்கோன்னா நம்மளும் சேஃப்டியாக தான் இருக்கணும். இல்லைன்னா வெளியில் நீங்கள் தான் பார்க்கணும். நிஜமாவே கன் சவுண்டுங்க. சூப்பராக இருந்தது. செம்மையாக விளாட்லாம் பசங்க. அப்புறம் இந்த சைடு தான் நான் சொன்னேன் இல்லையா, பேரண்ட்ஸ் வந்து இங்கே நின்று பார்க்கலாம். ஸோ இதுவுமே ப்ளே ஏரியா தான். அப்படியே அதை முடிச்சுட்டு ஹில் பார்க்கு அப்படின்ற ஒரு பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே ஸ்விம்மிங்லாம் அலோட் போல் இருக்குங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சமாக அப்படியே பேசிகிட்டே ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் கோ சிஸ்டரோட அப்படியே பேசிகிட்டே மெதுவாக ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸ்க்கு போகணும், ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். பட் அங்கே வந்து ப்ளே ஏரியா இல்லை. இந்த மாதிரி பக்கத்தில் ப்ளே ஏரியா இல்லாதனால நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ மேலேயும் போகலாம். அங்கே கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். இங்கேயும் ப்ரைவசியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் கிட்ஸ் வந்து பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கிறனால நாங்கள் இங்கே ப்ரிஃபர் பண்ணிட்டோம். இந்த ஹண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்பிக்யூ ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்பிக்யூ போடலை. ஸோ பார்பிக்யூ ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் நிறைய வாட்டி பார்பிக்யூ போட்டிருக்கோம். ஆனால் அந்த டைம்லலாம் எங்களுக்கு ப்ளேஸ் கிடச்சது கிடையாது. என்னமோ நாங்கள் பார்பிக்யூ எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அந்த நேரம் பார்த்து ஃப்ரீயாக இவ்வளோ சூப்பரான ப்ளேஸ் கிடச்சிருக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், கேஸ் அடுப்பை வச்சுட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சைடு டீ, இன்னொரு சைடு காஃபி அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு யாருக்கெலாம் டீ வேணுமோ யாருக்கெலாம் காஃபி வேணுமோ அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போடலைங்க. நான் அந்த வேலையே பார்க்கல, ஒரு வேலை கூட பார்க்கல. ஸோ எல்லாமே எங்கள் சிஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்க எல்லோரும் கார்ட்ஸு கேம் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சுகரு டீ தூள் எல்லாமே பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலைங்க. அப்படியா? பஜ்ஜி சுடுறதுக்கு வாழைக்காய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெங்காயம் பஜ்ஜி போட்டோம். எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. பக்காவாக இருந்தது. நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வர்றது, ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்கில் வச்சு அடுப்பு வச்சு டீ போட்டு பஜ்ஜி சுட்டு சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களாம் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வாங்க இந்த மாதிரி ப்ளேஸ்க்கெலாம், ஃபேமிலியோடு வாங்க. ஹாப்பியாக இருக்குது. டீ குடிச்சிட்டு சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டா அல்டிமேட்டுங்க. செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருந்தது. அப்புறமா மீதி மாவு இருக்கும். எப்படினாலும் வெங்காயம் பஜ்ஜி வந்து வீட்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூள் பஜ்ஜி மாதிரி போட்டுட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஹாப்பியாக ஒரு வேல்யூ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான், 10 மினிட்ஸ் தான், ஆனாலும் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க இந்த விலாக். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.